இன்றைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க இருக்கும்படியான ஒரு தலைப்பு என்னன்னா, கிறிஸ்தவ குடும்பங்களில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை நாம் முக்கியமாக மையப்படுத்தி நாம் போதிக்கும்படியாக செய்து வருகிறோம். இந்த காரியத்தில் ஹலோ, இன்றைக்கு நான் மறுபடியும் இந்த காரியத்தை தொடரும்படியாக நான் இருக்கிறேன். ஒருவேளை ஆன்லைனில் ஓகே, இதை நான் செக் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். ஆன்லைனில் கரெக்ட் இருக்குது, லைனில் தான் இருக்குது. நான் இன்றைக்கு சரிங்க, நாம் ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலும் கூட முக்கியமாக இந்த குடும்பத்தை குறித்த சத்தியங்களை நாங்கள் சிந்திக்கும்படியாக இருக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவரே, கிருபையாய் நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் தாமே கிருபையாக இருந்து இந்த நாளின் இந்த செய்திகளை அநேகருக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அதுமாதிரி முக்கியமாக இந்த நாளிலும் கூட நான் திருமண உறவில் காணப்படுகிற ஒரு மனப்பாட்டை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசும்படியாகிறேன். ஆண்டவர் மனுஷனை படைத்த பொழுது அழகாக அவர் படைத்திருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷனை ஆண்டவர் அழகாக படைத்து எவ்விதமாக அந்த குடும்பத்தை ஆண்டவர் இணைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், மனிதன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 2:24. தேவனுடைய உண்மையான திட்டம் என்ன? இந்த ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா அர்த்தம் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, உறவில், குடும்ப உறவில் அல்லது பால் உறவில் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்பதாகத்தான் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா தேவன் அதுக்காகவா இப்படி சொன்னாரு? அந்த நோக்கத்துக்காகவா இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்? இல்லை. இந்த கணவன் மனைவி உறவில் ஒரு ஆழமான, ஒரு அற்புதமான அமைப்பை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறாருங்க. அற்புதமான அமைப்புன்னு இதை நான் சொல்லலாம். ஏதோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்றது இல்லை. இந்த இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறத ஒரு ஆவிக்குரிய ரீதியா, எமோஷனல், உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில அவர்கள் தேவனால ஒரு உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு அருமையான உறவின் முறை அது. இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது அதில் ஒரு பார்ட்டே ஒழிய, ஆனால் உண்மையாக நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அழகான அமைப்பாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த அமைப்புக்கு நான் முக்கியமாக சொல்றது என்னன்னா, முதலாவது காரியம், இந்த கணவன் மனைவி ஒன்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஆரம்பிக்கிறதே தேவனிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இட் இஸ் காட்ஸ் டிசைன். தேவனுடைய அழகான அமைப்பு தாங்க ஒரு கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறது. இட் இஸ் காட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சமுதாய ரீதியிலோ உடல் ரீதியிலோ அது மற்ற பல காரியங்களினாலோ அல்ல, அவள் தேவனுக்குள்ளாக ஒருமனப்பட்டு இருப்பார்கள். அதாவது ஒரு கணவன் மனைவிங்கிறது
ஒரு புதிய ஃபேமிலி யூனிட்னு சொல்லலாங்க. இட்ஸ் எ நியூ ஃபேமிலி யூனிட். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுங்கிறத நீங்கள் எந்த மனித உறவை விட இது ரொம்ப மேலானது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், சில நண்பர்களை பார்க்கலாம், அவங்க உயிருக்குயிரான நண்பர்கள்னு சொல்லுவாங்க. 2 பேரும் அப்படி உயிருக்குயிராக இருக்கிற நண்பர்களாக காணப்படுவார்கள். அவளை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது இட்ஸ் எ யூனிக், தனித்துவம் வாய்ந்தது. தேவனுடைய படைப்பில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் அருமையாய் படைத்திருக்கிற இந்த கர்த்தர் இந்த திருமண அந்த முதல் உறவை ஏற்படுத்தின ஆண்டவர் கணவன் மனைவி ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு சொன்ன அந்த உறவு என்பது மிகவும் இனிமையானது, அது தனித்துவம் வாய்ந்தது, அது மிக அற்புதமானது, மிக ஆச்சரியமானது. ஆனால் அதைத்தான் சாத்தான் இன்னைக்கு போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கிறான். குடும்பங்களில் என்னங்க, கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் இல்லைங்க, கணவன் மனைவி உறவில் ஒரு இனிமை இல்லை, கணவன் மனைவி உறவில் ஆண்டவருடைய அந்த அருமையான திட்டமெல்லாம் சிதைக்கப்பட்டதை போல காணப்படுகிறது. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைச்சப்போ அவங்களை எவ்வளோ அழகாக ஆண்டவர் படைச்சிருக்கார் இல்லைங்களா? அவருடைய அந்த படைப்பை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ அழகாக ஆண்டவர் படைச்சிருக்கார். படைப்பை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷனை அந்த மண்ணினால் உருவாக்கி அவனை அவருடைய சொந்த ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார். கொடுத்து அவன் ஜீவ ஆத்துமாவானான்னு பார்க்குறான். A living soul. அதாவது ஆண்டவரையே ஒரு தத்துருவமாக வெளிப்படுத்தக்கூடிய அவருடைய சாயல்ன்றது என்னன்னா அந்த உருவத்தை இல்லைங்க, அந்த ஆத்துமாவில் ஆண்டவருடைய சாயலை தரித்த ஒரு காரியத்தை தான் இங்கே ஆண்டவர் அழகாக சொல்லுகிறதை பார்க்க. நமது சாயலை உண்டாக்குற ஆண்டவருடைய சாயலில் மனுஷன் உண்டாக்கப்பட்டதுனால தான் பிசாசு மனுஷனை போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு மனுஷனை நீங்க பார்ப்பீங்களானால் ஆண்டவர் இந்த மனுஷனை உருவாக்கின இந்த மனிதன் என்பவன் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டதுனால தான் அவனை பிசாசு ரொம்ப போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ மிருகத்துக்கு பிசாசு தாக்குதெல்லாம் கிடையாது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மனித உறவுகளில் பாதிப்பு, ஒரு கணவன் மனைவி இணைந்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு குடும்பத்தை பார்க்கறது இன்றைக்கு அரிதாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப அபூர்வமாக இருக்குதுங்க. பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்தில் முழுமையான சந்தோஷம் இருக்கா? முழுமையான சமாதானம் இருக்கா? முழுமையான ஒருவருக்கு ஒரு நேசிக்கிற அன்பு இருக்கா? இதெல்லாம் பார்க்க முடியலைங்க. பிசாசு இன்னைக்கு குடும்பத்தை தான் தாக்குறான். ஆண்டுடைய படைப்பில் குடும்பத்தை சின்னாபனமாக்குகிறது தான் பிசாசுனுடைய ஒரு பெரிய திட்டம். அதைத்தான் ஆதாம் ஏபாளின் இடத்துல அவன் செஞ்சான். அதைத்தான் செய்து பார்க்குறோம். ஆண்டவர் மனுஷனை எப்படி அழகாக உருவாக்குறார் இல்லைங்க? யோசிச்சு பாருங்க. அப்படி அழகாக உருவாக்குகிறார். அவனை அந்த மண்ணை எடுத்து அவருடைய சுவாசத்தை ஊதுகிறார். அந்த சுவாசத்தை ஊதின தேவன் அந்த மனிதனை ஒரு அருமையான ஒரு படைப்பாக அந்த மனுஷனுடைய விலா எலும்பை எடுத்து தாங்க படைக்கிறாரு. சொல்லப்போனால் மனைவியானவள், ஒவ்வொரு மனிதனுடைய உண்மையான மனைவி என்பவள் அவனுடைய சொந்த எலும்பு தாங்க. அந்த சொந்த எலும்பே தான் அவனுடைய மனைவி. அப்போது அந்த கடவுளுடைய படைப்பில் அந்த 2 பேரையும் இணைக்கிறதுல எப்படி அழகாக படைச்சிருக்கார். ஏன் ஆண்டவர் அழகாக பேசாமல் இன்னொரு கொஞ்சம் மண்ணை எடுத்து ஒரு பெண்ணாக உருவாக்கி தம்முடைய சுவாசத்தை ஊதி இருக்கலாம் இல்லைங்களா? ஏன் ஆண்டவர் செய்திருக்கலாமா? ஆதாம் வாழ்க்கையில் செய்தார், அவர் அதே செய்திருக்கலாமே.
கொஞ்சம் இன்னொன்று மண்ணை எடுத்து ஒன்றும் இல்லை அப்படி ஜீவ சுவாசத்தை ஊதிட்டாருன்னா அது செய்திருக்கலாமே. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலையே. வேதத்தை நம்ம ரொம்ப யோசிக்கணுங்க, வேதத்தை சிந்திக்கணும், தியானிக்கணும். ஏங்க 119 சங்கீதத்தில் இந்த வேதத்தை தியானிக்கிறது மதுரமாக இருக்கிறது, தேனிலும் தெளிவான. மேலே வேதத்தை நம்ம வாசிப்போம். அந்த வேதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஜீவ வார்த்தைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார்களே. அப்போ ஆண்டவர் அந்த படைப்பிலிருந்தே திருமணம் ஆரம்பிக்கிறது. எங்கேயோ ஆண்டவர் திருமணங்கிறது சொல்லப்போனா நான் இப்படியும் கூட சொல்லலாம். நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னால் கூட உனக்கு யார் மனைவின்னு கூட ஆண்டவர் தீர்மானிச்சிட்டாருங்க. உனக்கு யார் கணவன் கூட ஆண்டவர் தீர்மானிச்சிட்டாருங்க. இதை நீங்கள் நம்ப முடிகிறதா? உலகம் உண்டாக்குன்பாகவே உன்னுடைய மனைவி யாரு, உன்னுடைய கணவன் யாரு, உன்னுடைய பிள்ளைகள் யாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் அழகாக தீர்மானித்திருக்கிறார். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, உலகம் உண்டாக்குன்பாகவே. அப்போ மனிதனை இந்த அளவுக்கு அவர் அவ்வளவு நேசித்த அந்த நேசம் என்பது எப்படி ஒரு சிறப்பு பாருங்களேன். ஆகவே மனிதனுடைய அந்த திருமணங்கிறது மனுஷிய உண்டாகுக்குன்பாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வுன்னு கூட நான் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அவனுடைய விலா எலும்பை எடுத்து அவளை அந்த விலா எலும்பை மனுஷியாக அவர் உருவாக்குகிறதை பார்க்குறோம். அப்போது அந்த மனுஷன் அவனை அக்னாலேஜ் பண்ணுறான் பாருங்க. தன் மனைவியை இன்னைக்கு நிறைய பேர் யாரோ எங்கேருந்தோ வந்தா எப்படியோ இருக்கா. சில சமயத்தில் சொல்கிறாங்க, போய் இவ்வளோ நான் கல்யாணம் பண்ணிட்டேனே. நிறைய பேர் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் பண்ணியிருக்க மாட்டேன். சொல்லப்போனால் 99% குடும்பங்களில் இதுதான் இருக்குது. ரொம்ப கம்மிங்க. கிறிஸ்தவ குடும்பங்களில் உண்மையான ஐக்கியத்தோடு வாழ்கிற கணவன் மனைவி ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. பிசாசு அன்றைக்கு ஆதாம் ஏவாளை தாக்கினது வண்ணமாக செய்கிறான் அதனாலே. ஆனால் உன் குடும்பத்தை ஆண்டவராக கட்ட விரும்புகிறாரு. நான் முக்கியமாக இந்த பகுதியை தான் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா ஆண்டவர் மனுஷனை படைக்க திருமணங்கிறது அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அவர் எப்படி அழகாக அவனுக்கு நோகாமல் எடுக்கிறார் பாருங்களேன். அந்த பகுதியை தான் இன்றைக்கி நான் பேசி உங்கள் மத்தியில் நான் ரொம்ப நேரம் பேசுகிறதுனால இங்கே பாருங்கள், இதை நீங்கள் யோசிச்சுக்குங்க. மனுஷனை ஆண்டவர் படைத்த பின்னால் அவன் கட்டளை கொடுத்துட்டாரு. இங்கே மனுஷன் தனக்கு ஒரு ஏற்ற துணை என்பதை இந்த உலகத்தில் தன்னுடைய மனைவியின் மூலமாக மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும். அவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு ஒருவேளை இங்கே பாருங்க, அந்த ஆதியாம் 2:18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். இதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. ஏற்ற துணையை, சரியான ஒரு துணையை நான் ஏற்படுத்துவேன். சொல்றேன், உனக்கு நான் கொடுத்திருக்கிற மனைவி தான் ஏற்ற துணை. இது தேவனால நியமிக்கப்பட்ட துணை, தேவனால திட்டமிடப்பட்ட ஒரு துணை. மனைவி பலவீனமாக இருக்கலாம், ஞானமற்றவளாக இருக்கலாம், படிக்காதவளாக இருக்கலாம், வேலைக்கு போகாத அளவுக்கு அவள் திறமையுள்ளவளாக இல்லாத இருக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு என்று நியமித்திருக்கிற காரியம் என்னென்னா, ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். உலகம் உண்டாக்கும்பாகவே உனக்குன்னு ஒரு துணையை ஆண்டவர் ஏற்படுத்திட்டாருங்க. அதுதாங்க மனைவி. அதை எப்படி உருவாக்குறான்னு பார்க்கும் பொழுது, அவர் முதல்ல ஒரு ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உடனடியாக ஏவாளை கொண்டு நிறுத்தலை. அந்த 9ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, மனுஷன் நான் தனியாக இருக்கிறது நல்லதில்லை, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு 19ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று.
20 நம்ம பார்க்கிறோம், அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ மிருகங்கள், எத்தனை நமக்கு தெரியல. ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு வந்து அந்த மனுஷனுக்கு முன்னால் வைக்கிறாரு. அவன் பேர் வைக்கிறான், ஆனால் ஏற்ற துணை. ஒன்று சொல்கிறேங்க, நீ உன்னுடைய மனைவியை அவளுடைய பலவீனத்தோடு ஏற்றுக்கொள்ள நீ கற்றுக்கொள். அவளுடைய இயலாமையோடு ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். அவளுடைய குறைபாடுகளை மத்தியில் ஏற்று கற்றுக்கொள். இதை எங்கே பார்க்குறோம்? அந்த ஏற்ற துணை காணப்படவில்லை என்று சொன்ன கர்த்தர் அடுத்த வசனம் 21, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இட்ஸ் a பார்ட் ஆஃப் him. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றாள். அக்செப்டன்சி. பிசாசு இதைத்தாங்க தாக்கிட்டான். அந்த ஏதேன் தோட்டத்தில் இவ்வளவு ஒருமனப்பாட்டோடு, அதுதான் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அவன் என்ன அன்கண்டிஷனலாக அவளை ஏற்றுக்கொள்கிறான் பாருங்களேன். நோ கண்டிஷன் அட் ஆல். கொண்டு வந்து நிறுத்தினுடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார். உன்னுடைய மனைவி விலா எலும்பு தான். ஏன்னா தேவனுடைய நித்திய திட்டத்தில் உருவாக்கப்பட்டவள் அவள். அவள் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும், அறிவீனமாக இருந்தாலும், எத்தனை வியாதி இருந்தாலும், எவ்வளவு அவள் ஒரு மதியனம் மூடச்சின்னு கூட சொன்னது, ஆனால் தேவன் உனக்கென்று நியமித்தவள் அவள் தான். அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை உன்னிடத்தில் இருக்குதா? ஆர் யூ வில்லிங் டு அக்செப்ட்? இன்னைக்கு ஏங்க குடும்பத்தில் பிரச்சனை? மனைவி சொன்னால் கணவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. மனைவியினுடைய அன்புங்கிறது இன்னைக்கு குடும்பத்தில் இல்லைங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில் இல்லை. நான் என்னுடைய கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்த பாரத்தோடு நான் பேசுகிறேன். ஏன்னு கேட்டால், நான் சந்திக்கிற அநேக குடும்பங்களில் ஒரு ஒருமனப்பாடு என்பது அவர்களுக்குள்ளாக இருப்பது என்பது மிக அரிதாக இருக்கிறது. பல குறைகள், பல விதங்களில் வேறுபாடுகள், ஏற்றுக்கொள்ள முடியல, அவளுடைய பலவீனத்தை அங்கீகரிக்க முடியல. சில பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போ பார்த்தாலும் கணவனுக்கு கோபம் வரும், எது சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க. மனைவி அப்படி தான். ஒரே கணவன் மட்டும் இல்லை, எதை சொன்னாலும் அங்கே பிரச்சனை தான், எதை சொன்னாலும் அங்கே போராட்டம் தான், எதை சொன்னாலும் அங்கே சண்டை தான். அதனால இந்த குடும்பம் என்ற அமைப்பை மனுஷன் ஏற்படுத்தலை. இது தேவனுடைய நித்திய திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட அழகான ஒரு அமைப்பு. இட்ஸ் எ காட்லி இன்ஸ்டிடியூஷன். இதை நீ எந்த அளவுக்கு ஆனர் பண்ணுற சொல்லு. ஒரு கணவனா, ஒரு மனைவியா, இந்த இன்ஸ்டிடியூஷனை, இந்த அமைப்பை நீ எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறாய், எந்த அளவுக்கு அதை நீ கனப்படுத்துகிற, எந்த அளவுக்கு அதை அங்கீகரிக்கிற, இதுதான் உனக்குள் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி இது. ஏன்னா இது நடுவில் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தான் நான் இதை பற்றி பேசணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இருக்கிற தேவையின் மத்தியில் நான் நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால அந்த டைம் எனக்கு பத்தாதனால என்னால் முடிஞ்ச டைமில், ஆனால் 9:30 முடிஞ்ச அளவு 9:30 நான் உங்களோட பேச விரும்புகிறேன். 9:30 பேசும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை அந்த டைம் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஏற்றத்தன இதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே எனக்கு ஒரு பாரம், நல்ல கிறிஸ்தவ குடும்பங்கள் எழும்பணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய குடும்பங்கள் எழுதணும். பிள்ளைகள் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் பாதுகாப்பு இல்லைங்க. பெற்றோர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பதை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. பணம் சம்பாதிக்கணும், நான் அதை வாங்கணும், வீட்டை கட்டணும், காரை வாங்கணும். தப்புன்னு நான் சொல்லலை. கர்த்தர் உனக்கு கொடுப்பாரானால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் கொடுக்குற எதுவுமே நன்மையாக இருக்கும். ஆனால் உன்னுடைய ப்ரையாரிட்டின்னா என்னென்னா, நான் எதை முதலாவது வைக்கிறேன்?
பணத்தை வைக்கிறேன்னா. இன்றைக்கி சிலர் பார்த்தீங்கன்னா மாத கடைசி ஆகிட்டா கொஞ்சம் செலவு இல்லைன்னா கணவனுக்கு கோபம் வந்துடும். மனைவி இன்றைக்கி சொசைட்டியில் பாருங்கள், 2 பேரும் வேலை செய்கிறாங்க, சேர்ந்து ஜெபிக்கிறதே கிடையாதுங்க. நோ டைம். சேர்ந்தே குடும்பங்கள். இன்றைக்கு நான் என்னுடைய செய்திகளை நான் யூடியூப்பில், அதாவது என்னுடைய ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச் அந்த சேனலில் போடுறேன். இன்றைக்கி நான் குடும்பங்களை குறித்து, இப்போ முக்கியமாக குடும்பங்களை குறித்து நான் அதிகமாக பேசுகிறேங்க. இங்கே கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க. ஏன்னா இது தேவனுடைய சத்தியம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சபைகள், அந்த பாகுபாடு, இதுக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய குடும்பம். அந்த குடும்பமானது ஒரு தேவனுடைய அமைப்புக்குள்ளாக அருமையாய் சந்தோஷமாய் வாழ வேண்டிய ஒரு குடும்பம். ஆனால் அது என்னைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. ஒருவேளை இதை கேட்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? உண்மையான சந்தோஷம் இருக்கா? நீ இல்லைன்னா யோசிச்சிருக்கிறியா? இந்த ஒருமனப்பாடுங்கிறது ஆண்டுடைய நித்திய திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். உன் மனைவியோடு நீ வாழ முடியும். பலவீனமான பாண்டம்தான், அல்லது உன்னுடைய மனைவி ஒருவேளை மதியீனமான ஒரு ஸ்திரியாக இருந்தால் கூட அதை நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஞானமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறாய்? எரிச்சல் அடையிறையா? கோபம் அடையிறையா? உனக்கு எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியலையா? அல்லது உன்னுடைய மனைவியின் பலவீனத்தை பொறுத்து கொண்டு அதை தாங்கி நான் போகணும், ஆண்டவருக்காக, இந்த பிள்ளைகளுக்காக, இந்த குடும்பத்துக்காக. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் பெற்றோர்கள் அவர்களுடைய நான் அறிந்திருக்கிறேன். பணம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெல் டாக்டர், டென்டிஸ்ட், அவர் நல்ல சம்பாத்தியம், கவர்மெண்ட்லேயும் வேலை செஞ்சார், ப்ரைவேட்லேயும் அங்கே அவர்கள் வேலை செஞ்சார். அவருடைய மனைவி ஒரு ஆசிரியை, ஒரே ஒரு பொண்ணு தான், நல்லா சமைப்பாங்க. ஆனால் டேபிளில் வந்த உடனே சண்டை வந்து 2 பேருக்கும். நல்லா சமைச்சிருக்கோம், ஆனால் டேபிளில் வந்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளான மனக்கசப்போட கூட. எப்படிங்க ஒரு அருமையான ஒரு உணவு இருக்குது, ஆயத்தப்படுத்தியிருக்காங்க, கஷ்டப்பட்டு சண்டை வந்துடும். சாப்பாடு அன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட்டு. அவருடைய சின்ன பிள்ளை இந்த பெற்றோருடைய சண்டையை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் யோசி. இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் உணர்ந்திருக்கு. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள், எவ்வளோ குடும்பங்களில் கர்த்தருடைய சமாதானம் இல்லைங்க. ஒருமனப்பாடுங்கிறத ஆண்டவர் அழகாக அமைச்சிருக்கார். நீங்கள் ஒரே மாம்சமாக இருப்பீர்கள்னு சொன்னால் ஒருமனப்பாடு. கிறிஸ்தவ குடும்பத்தை எண்ணி பாருங்கள், 2 பேரும் அன்பாக கணவனை மனைவி நேசிக்கிறது. நேசிக்கிறது பலவீனை தாங்குகிறது, பொறுத்து போகிறது, ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கிறது, 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறது. அதுதாங்க பரலோகம். ஆனால் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் பரலோகமாக இல்லை. அநேக குடும்பங்களில் பல விதமான பிரச்சனைகளை கடந்து போகிறாங்க. நீங்கள் ஒருவேளை என்கிட்ட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய என்ன மொபைல் நம்பர் 9842767184ங்க. 9842767184. 9842767184. நீங்கள் இது வாட்ஸ்அப் நம்பரும் கூட. உங்களுடைய கேள்விகளை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட விடுங்க. நான் நிச்சயமாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளில் பதிலளிப்பேன். உங்களுடைய பெயர் மற்றதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பொதுவான ரீதியில் நீங்கள் சந்திக்கிற குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் இருக்குமானா, பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் இருக்குமானா, தயவுசெய்து என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் மேலே நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி பிசாசு அநேக குடும்பங்களில் சின்ன காரியம். இன்றைக்கு மாலையில் ஒரு குடும்பத்தோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். என்ன சொன்னாங்க, ஒரு சின்ன காரியத்தை கூட ரொம்ப பெருசு பண்ணி, முக்கியமாக குடும்ப ஜெபம் பண்ணலாம் உட்கார்ந்தாவே பிரச்சனை வருது. இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க, இதுக்கு என்ன பரிகாரம்? குடும்ப ஜெபம் பண்ணலான்னு உட்காந்தா தானே பிரச்சனை வருது, குடும்ப ஜெபமே பண்ணாம விட்டுடலாமே.
இதனால தானே பிரச்சனை வருது, குடும்ப ஜெயமே பண்ண மாட்டலாமே. ஆனால் அதுக்கு பரிகாரமா? இல்லைங்க, இது பரிகாரமே இல்லை. சாத்தான் உங்களை வஞ்சிக்கிறான். சாத்தான் உங்களுடைய குடும்பத்தில் இந்த பிரிவினை ஏற்படுத்துகிறான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி நாங்கள் சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல மது ஆவியினால் ஆகணும். காலையில் நான் அதை பற்றி தான் பேசினேன். மாலையில் செருபாபேலை நீ ஏமாத்திரம். மலையை போல இருக்கிற காரியத்தை அப்படியே ஆண்டவர் தரேன். ஓ மவுண்டன், ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகள் குடும்ப உறவுகளில் மலையை போல பிரச்சனை இருக்கலாம். இனிமேலெல்லாம் அது முடியாதுங்க. காலாகாலம் இப்படியே நான் வாழ்ந்துட்டு தான் முடிக்கணும். அப்படி ஒரு வேளை என்ன உனக்குள்ளே வந்தா இது பிசாசு எண்ணம். பிசாசு உங்களிடத்தில் சொல்லுகிற எண்ணம். ஏன்னா பிசாசு இன்றைக்கும் குடும்பங்களை சீரழிக்க பார்க்குறான். குடும்பங்களின் சமாதானத்தை திருடுறான். ஆதாம் ஏவாளிடத்தில் அதானே பண்ணானுங்க. ஒற்றுமையாக இருந்த அவங்க வாழ்க்கையில் பிரிவினை உண்டாக்கினான். அதனால் வந்து பிரச்சனை தானே. ஒருவர் குற்றம் சாட்டி அந்த பிள்ளைகளுடைய நிலை யோசிச்சு பாருங்க. காயின் நிலை என்னாச்சு? அதில் வேதம் உண்மையானது, வேத சத்தியம். எவ்வளவு அழகாக இருந்த அந்த கணவனான ஆதாம், அதை கொண்டு வந்த ஆண்டவர் நிறுத்துறார். இவள் என் எலும்பில் எலும்பும் சதையும்மா. இன்றைக்கு அதே ஒரு ஒருமன பாட்டை உங்கள் குடும்பத்தில் தேவன் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். முடியாதுன்னு சொல்லாதீங்க. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஒருவேளை இருவருமாக இணைந்து இன்னைக்கு எத்தனை கசப்புல எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் இந்த நிகழ்வுகளை நம்ம எண்ணி பார்த்து கசந்து கொள்ளுகிறோம். அதனால் என்ன அல்டிமேட்டாக கடைசியாக என்ன வருதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்களே. நம்முடைய மனசு பாதிக்கப்படுகிறது. தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு பாதிக்கப்படுகிறது. தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற அருமையான இனிமையான உறவு பாதிக்கப்படுகிறது. ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தி கிறிஸ்தவ குடும்பமாக கட்டுவோமானால் அது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். அதுமாதிரி நான் முடிக்க வேண்டிய வேலை வந்துருச்சு. தொடர்ந்து நான் கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு நாளுமே நான் பேச விரும்புகிறேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஏன்னா அவ்வளோ குடும்பத்தை குறித்த சத்தியங்கள் இது வேதத்தில் இருக்குது. இது மறைபொருளாக இருக்கிறது. அது எப்படியாக ஜனங்களுக்கு கொண்டு வரணும். இந்த ஒருமனப்பாடு என்பது ஆண்டுடைய படைப்பிலேயே வந்த காரியம். அதை உடைக்கிறதுக்கு தான் சாத்தான் இன்னைக்கு அவ்வளவு ஆழமாக கிரியை செய்கிறான். உன் குடும்பத்தில் அதை செய்கிறான். ஆனால் பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள்னு ஆண்டு சொல்கிறார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். கிருபையில் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்ப மக்களுக்காக, கணவன் மனைவி, ஒருவேளை பிள்ளைகள், பெற்றோர்கள், ஒருவரையும் ஆசீர்வதியும். படைப்பில் எவ்வளோ அருமையாக அந்த ஒன்னஸ் ஒருமனப்பாட்டை நீர் நிரூபித்து அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறேன். அதை சீர்குலைச்சு இன்றைக்கு குடும்பங்களில் சமாதானம் இல்லாத எந்த ஒரு குடும்பத்தில் இந்த கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தில் பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நீர் கடிந்து அப்புறப்படுத்த ஆண்டவரே, கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தும். சாத்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்கிற அந்த காரியங்களை நீர் கடிந்து கொள்ளும். நாங்கள் முடியாது. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி உறவுகளில் ஏற்படுகிற பாதிப்புக்கு மூல காரணமாக இருக்கிற சாத்தானை நீர் ஆண்டவரே நிர்மூலமாக்கும். சிலுவையில் வெற்றி சிறந்ததுனால தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் அவனுக்கு கட்டளையிட முடியாது, கட்டளை கூடாது, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் உம்மிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் கணவன் மனைவி உறவை நீர் ஏற்படுத்தும், புதுப்பியும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அதில் கலந்து கொண்ட அருமையான மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே தேவனே நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.